உங்கள் ஆசை மகள் அன்பு மகள் வேள்வியை வாழ்த்துங்கள் அப்பா. என் அருமை செல்வமே அப்பா, அன்பால் அமுதூட்டி தென்பால் தேரூட்டி வெள்ளி கிண்ண தமிழத்து நிலவை காட்டி வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வம் அப்பா, நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற மாட்டேன். அப்படியே ஆகட்டப்பா. நீ நலவோடு சரிங்கப்பா. வணக்கம்மா, நல்லா இருக்கிறா? சைப்பாக்கிறா? நான் ரொம்ப நாள் ஆச்சுமா பார்த்து எவ்வளோ சின்ன வயசுல நீ நானும் எப்படி அப்பா அம்மா மேல விளையாடணும். அப்பா ஆமா, சின்ன வயசுலமா அப்படின்னா நீ சோறாக்கி கிடப்ப, நான் பெட்லாம் போட்டு கிடப்பேன். சோறாக்கிறது பெட்டு போறது அப்பா அம்மா அப்பா அம்மா விளையாட்டு. விளையாட்டுமா? என்ன அதான் விளையாட்டு சொல்ல முடியுமாப்பா? ஐயோ, எப்படி விளையாடணும் நம்ம ரெண்டு பேரும்? ஐயோ, அது என்ன அந்த விளையாட்டு? காவால மணல சேர்த்து நான் குச்சி நிறுத்தி விட்டுருவேன். நீ பாட்டு கலரி கலரி பாப்பேன், குச்சி நான் காட்டியோ பாப்பேன். நான் கடைசி வரலும் எடுக்க மாட்டேன். எடுக்க கூட மாட்டேன், நான் அப்படியே வச்சிருவேன் குச்சி. அப்புறமேட்டா எடுத்து காட்டுவேன். என்னன்னு குச்சி பார்த்துட்டு நீ அலறு போரு. நானா? ஆமா, பொழிஞ்சிருவோம் நீ. ஆ. ஏன்னா அந்த குச்சி அப்படி இருக்கும். ஆமா, சரியா? இவ்வளவு நாள் ஆள் இல்லையா? எங்க போயிட்டா? நான் வெளிநாடு போயிருந்தேன். நீ வெளிநாடா? ஆமா. அச்சச்சா, போய் இப்ப பட்டு பாட்டுலாம் பாத்தியா? ஆமா, முடிச்சிட்டேன். சுத்திலாம் பாத்தியா? டெல்லி போனியா? போனே. ராமர் கோயில் பாத்தியா? பாத்துருக்கனே. சுத்தி பாத்தியா? நல்லா நல்லா சுத்தி. நான் தான் பிளான் போட்டு குத்துது. ராமர் கோயிலுக்கு கட்டத்துக்கு பிளான் போட்டு குத்துதா நான் தான். நீ ஏய், என்னடா இவ்வளவு ஒரு சிம்பிளா இருக்கு நீ? நான் தான் குத்துது. சிம்பிளா தான் இருப்பேன், அதெல்லாம் சொல்லி காட்ட முடியுமா? ஆ. நான் தான். சரி, ஆ. நீ தான் பிளான் பண்ண, எனக்கு அங்க எப்படி தெரியும்? அங்க எப்படி தெரியுமா? அந்த ராமர் கோயில் பின்னாடி போய் பாத்ரூம் இருக்கும், அங்க என் போட்டோ ஓட்டி இருக்கும் பாரு. ஏண்டா, கோயிலுக்கு போனியா? கோயில் இருக்கிற சிலை எப்படி இருக்குது, சைடுல இருக்கிற சித்திரங்கள்லாம் எப்படி இருக்குது, ஓவியம் எப்படி இருக்குது, பெயிண்டிங் எப்படி அத பாத்துன்னு கேப்பியா? பாத்ரூம் பாத்துன்னு கேக்குறது கொஞ்சம் அப்படி கிடையாது. எல்லாம் போறோம், கோயிலுள்ள போறானோ இல்லையோ, பாத்ரூம் உள்ள எப்படியும் போய் தான் ஆகணும். அதனால தான் அங்க ஒட்டி வச்சுக்கிறேன் நான். போட்டோவே. ஆமா ஆமா, சரி, ஆம்பளை பாத்ரூம்ல பொம்பளை பாத்ரூம்ல ரெண்டு பாத்ரூம்ல ஒட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்கணும் இல்ல, ஒண்ணே. அதனால அந்த கோயிலுக்கு ஆமா, plan பண்ண இன்னொரு பிளான் இருக்குது. என்ன plan? பெரிய பிளான் அதான். என்ன பெருசு? அந்த டெல்லி தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல வைக்க போறேன். எந்த இடத்து? எங்க கடலை மட்டமாயிட்டு கடலை வைக்க போறேன். கடலை மட்டமாக்கி. ஆமா, மட்டமாயிட்டு அது மட்டமாக்கன்னா நிறைய மண்ணெல்லாம் ஒரு தேவைப்படும். 4-5 ஊரை குளோஸ் பண்ணிட்டு மண்ணை தூக்கி அங்க போட்டு போறேன். ஏன்? ஏன் நான் மட்டமானுமா? தமிழ்நாட்டுல நிதி வாங்க முடியல, அதனால இது எடுத்துட்டு வந்து பக்கத்துல அப்படியே அப்படியே வாங்கிக்கலாம். ஓ, அப்படியே கை விட்டு எடுத்து. அதே தான், அதுக்கு தான் பிளான் போட்டுக்கிறேன். சைலன் சைலன் நாட்டார் உட்காரு, நாட்டார் அதெல்லாம் கோச்சிக்கிற அவர் உட்காரு. சேர் ஒல்லியா சண்டை. அதெல்லாம் வேணா, நீ உட்காரு, நீ உட்காரு. இந்த பக்கம் உட்காந்தா 4 பேர் மாறிக்க, நீ எப்படி உட்காரு. நான் பாத்துறேன், யாருன்னா பார்க்க முடியல சொல்லு, அப்படி இட்டு வந்து ஆட வைக்கிறேன் நான். நீ கவலைப்படாது, நீ உன் எதுக்கு ஆட வைக்கிறேன், நீ கவலைப்படாது. அதனால இந்த பிளான்ல இருக்கிறேன். அதெல்லாம் சரி விட்டுதாரு. நீ வெளிநாளப்பா பட்ட படி பச்ச. ஆமா. ஐயோ, என்னப்பா மனாரம் கவுனிக்கலையா? என்ன இன்னும் முழு அதுக்குற சனி முடிச்சுனே, எனக்கு என்ன கல்யாணம் ஆவல்றா? கல்யாணம் ஆவாது, கோயில் வாங்கிக்கலாம். அட பாய்ங்கள, காலம் மாறி போச்சுடா. 2024 அவன் நிலத்தை பட்டா பண்றது முன்னாடி சேர் ஓட்டி கடாசறாம்பா. ஏய், அட பாவி, நான் கைத்துல தாலி இல்லாத, நான் வயித்துல நான் புள்ளைய வாங்கி பண்ணா யாரா முன்ன போட்டு பின்னால காரி பின்னாடி துப்ப மாட்டான், முன்னாடியே துப்புவான். இது போல வாங்கிட்டு வந்தா. ஆனா உனக்கு ஆம்பளை வாங்கிட்டான். எப்பற சொல்ற? பூச்சாக்குது பாரு. அப்ப பொம்பளை வாங்கினா சப்பியா இருக்கும் பாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி என் தெரியும்? ஆயா பிச்சுத்தி ஒன்னு கூட்டு போய்க்குது. நீ வாய் மூடு. நான் தான் பிச்சும் பாப்பேன். லேடிஸ் கோயின் வர ஜென்ஸ். என் ஆயா கண்ணு தெரியாது, நான் தான் போய் யூஸ் போட்டு கிடப்பேன். நாங்களாம் தெய்வம் மாரி. என்னடா ஆடு மாடு சி. அப்பதான் வலி தெரியாது. உங்களுக்கு குழந்தை பண்ண எங்க போவான்? ஏய், நான் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் மூலமா டாக்டர் ரெட்டியா உட்கார்ந்து இருப்பான், கட்டி வச்சுக்கணும். எதுக்கு? வானோனா பணம் காசு வருமே, கோவா ஒரு குழந்தை கூட இப்ப பிரசவத்துல ஏய், பிறக்கட்டு. நீ வாய் மூடு. ஆஸ்பத்திரி போனா ஆபரேஷன் தான். அதுதான் எங்களுக்கெல்லாம் உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காதுமா? 10 மாசம் எங்களுக்கு தான் வலிக்கும். உங்களுக்கு என்ன வலிக்குது? நீங்க தண்ணி எடுக்க மாட்டீங்க, நாங்க தான் எடுத்து நாளைக்கு நடக்கணும். வேற கழி வேற வேலை இப்படி எடுத்து நிறைய பேர் மாறிட்டாங்க. கோழிப்பாரி போய் நீங்க மாற நாங்க போறதுக்கு நீங்க மாற வச்சீங்க, நல்லா இருக்கிறவன மாற வச்சு அவங்க கைத்து எடுத்துனீங்க. ஒரு பஸ்ல ஏற முடியல எங்களால. போனா சில்லறை எடுத்துன்னு தான் போனோம் போல. அது ஒரு சில்லறை 5-10 குளத்துல நட நீ குறைஞ்சு 5-10 எத்தனை பேர் வர்றது? ஏய், அப்பம் வராத்தம் இன்னும் ஒருத்தர் 2 பேரா கேரி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போக முடியல என்னால. ஒரே தொந்தரவாக்குது. ஏண்டா இதுக்குன்னு 50 ரூபா மாத்தி பையில எடுத்துமா வந்து ஒரு 200 ரூபாய்க்கு சில்லற மாதிரி ஒரு 10 ரூபாய் கொடுத்து நட குறைஞ்சிட்டு போயிடும். குழந்தை தருமுடா. இதே போல 10 பேர் 10 பஸ் ஏறினாக்கா 500 ரூபாய் காலி ஆயிடுது. சரி பரவாயில்ல விடு. வெளிநாட்டு போய் பட்டப்பாடி படிச்சேன், வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆட்ட போகிறேன். செக் பண்ணி பாக்க. ஏன் தெரியுமா? அப்பா இன்னைக்கு நாளைக்கு வந்து பாவி அது இல்லம்மா, வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த அப்படி கிடையாதுமா. வயசாகி போச்சு இல்ல, அதனால ஒரு கால் அது போல ஆயிடுச்சுன்னா அந்த காலம் சொல்ல. சரி நான் சொல்றது கேள. இந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சிடறாங்க. சில பசங்க கேள்வி கேட்பானுங்க, பதில் சொல்லணும். இந்த நாட்டை எப்படி ஆளன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. ஒப்பா சொல்லி கொடுத்து கேட்க மாட்டானுங்க. இப்ப செல்போன் காலம், எல்லாம் செல்போன்லயே பாக்குறானுங்க. ஆனால் வித்தியாசமா கேட்பானுங்க அவங்க.
அதுக்கு தான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. உன்ன மாதிரி ஆளுங்களாம் மெத்தண்டா. அது போல இந்த அத்தான் ஊர் திருவிழா நடக்கும். எப்படி ஊர் திருவிழா பண்ண மாட்டான் அவன் பிரிவு கொடுக்காதவங்க அவன் தான் சரக்கு வச்சு திருவிழா பண்ணுங்கடா மொத்த துட்டு எந்திரான்வான். காலைல பார்த்தா அவன் ஆளே இருக்க மாட்டான். ஏன்னா அது போல காலம் அப்பதான் திருவிழா கூட நடக்கும் தெரியுமா? சரிடா, சரி கேள்வி கேட்கறேன் பதில் கரெக்டா சொல்லு. முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற என்ன குண்டா மஞ்சள் கரு தான். அதான் துன்றத்திலே இருங்க மஞ்சள் கரு குண்டாருதுன்றதுன்னு. என்னடா இவ்வளவு சிம்பிளா கேரன் யோசிக்க மாட்டீங்க? வெளிநாடு போய் பட்டப்பாடி படிச்சுக்கிறோமா? என்ன யோசி. முட்டைக்கு நடுப்புற குண்டா மஞ்சள் கரு தானே குண்டா இருக்கும். அதே குண்டிலே இருங்க குண்டிலே வேற எதுவும் இருக்காது. வேற என்னதான் இருக்கும் அதுல? இன்னொருத்தன் சொன்னா சொல்லுவான் குஞ்சு வரும் கோய் குஞ்சு வரும். கோய் குஞ்சு சொல்லுவான். அப்படிலாம் கிடையாது. முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்கும்? யோசனை பண்ணணும். முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும். முட்டை மூ இட்டை இட்டுக்கு தான் நடுப்புற. நீ அந்த மாதிரி கேட்டா நான் கரெக்டா சொல்லிருக்கேன். நீ சொன்னா பதில் முட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன். கிடையாது. நான் கேட்டது முட்டைக்கு நடுப்புற. நீ சொன்னது முட்டைக்குள்ள. யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஐ அண்டர்ஸ்டாண்டிங். நோ ப்ராப்ளம். இது கூட தெரியல பட்டப்படி படி வெளிநாடு போயிட்டேன். சரி பரவாயில்ல. இன்னொன்னு கேட்கறேன். என்னது? 3 சேர்ந்தா என்ன வரும்? 3 சேர்ந்தா 3 18. என்னது? 3 18. ஒன்னாவது கிளாஸே 18. அதுவே யோசிமா யோசி. எவ்வளவு யோசனை பண்ணாலும் அது தாண்டா வர 3 18. இதே தான் வருமா? ஆமா. பட்டப்படி படிச்சு தான் லாகியா? சின்ன படிப்பு சவுட தானே கிடையாது. 3 சேர்ந்தா என்ன வருது தெரியுமா? இன்னொருத்தன் சொல்லுவான் 3 சேர்ந்தா வெள்ள வருடான்வான். இன்னொருத்தன் சொல்லுவான் கட்டி வெள்ளமா தூள் வெள்ளமானு. அதெல்லாம் கிடையாது. 3 சேர்ந்தா 666 வரும். எப்படி? ஆமா 6 6 6 666. அண்டர்ஸ்டாண்டிங்? ஏன்டா சைடுல இருந்து வர ஸ்ட்ரைட்டா இருந்து வா. ஏமா அதுலயே ஏமா தூங்கி நடக்குறீங்க? அப்படி வாங்கம்மா. நீ கிராஸ் நீ கிராஸ் இல்ல கிராஸ் அந்த கூட வரணும். யோசனை பண்ணணும். அவன் என்ன கேட்பான்னு யோசனை பண்ணணும். என்ன பண்ற நீ? சரி பரவாயில்ல. அதாவது விடு. கோமாகிற காய் எது? கோவமா வைக்கிற காய் கோவக்காய். என்னது? கோவக்காய். அதான் கோவமா இருக்கும் கோவக்காய். முருங்கடா. முருங்காய் முறுக்குன்னு இருக்கும். அது பின்ன கோவம் முறுக்கு கிடையாது. கோமாகிற காய் தெரியலடா. தெரியல. தக்காளி. என்னடா இந்த குதிக்கிற? தக்காளி. தக்காளி. காலி வந்தா அதாவது கோமாகுது தக்காளி. குத்திடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் வளர்த்துக்கணும். நாலேஜ் என்ன வளர்க்குறியா? சரி பரவாயில்ல. இன்னொன்னு அறிவுபூர்வமா கேட்கறேன். முதுகு தொட்டா மூச்சு விடுவான். காலை தொட்டா பாட்டு பாடுவான். சீ முதுகு தொட்டா மூச்சு விடுவான். பல்ல தொட்டா பாட்டு போடுவான். அவன் யாரு? ஏன்னா நீயே ஒரு மாதிரி கேட்கற. நாங்க தான் கொஞ்சம் பார்த்துட்டேன். என்ன பண்ணுறேன்? என்ன சொல்ல சொல்லு. அம்மா முதுகு தொட்டா மூச்சு விடுவான். மூச்சு விடுவான். பல்ல தொட்டா பாட்டு பாடுவான். பல்லவ தொட்டா பாட்டு. அவன் யாரு? அவன் யாரு? பல்லவே இல்ல பல்லு. பல்லுடா. யாரு சொல்லு? கழி போயிட்டு ஓடியாரு அப்படியோ. ஏய் இதுக்கு நீயே சொல்லு. நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கூட தெரியல. இல்லடா. ஓ மை காட். முதுகு தொட்டா மூச்சு விடுவான். பல்ல தொட்டா பாட்டு போடுவான். அவன் யார் தெரியுமா? யாரு? ஹார்மோனி பெட்டி. எப்படி? ஆமா முதுகு தொட்டு இப்படி ஐசிங்னு வச்சுக்கா. அந்த நீட் நீட்டாக பேர் பல்லு மாதிரி அது ஐத்துனா சரி கம பேதனி பாட்டு பாடுவான். அது எது சொல்லு. ஆமா சரி கம பேதனி. என்ன கேள்வி கேட்டியா சொல்லு. முதுகு தொட்டா மூச்சு விடுவான். பல்ல தொட்டா பாட்டு பாடுவான். அண்டர்ஸ்டாண்டிங்? நல்லா இருக்குதா? கரெக்டா இருக்குதா?